ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 12th ரிசல்ட் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் 12th ரிசல்ட் ரொம்ப அமோகமாக வரப்போகுது. நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. இந்த ரிசல்ட் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை www.tnresult.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் மே 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. 12th ரிசல்ட் வந்து மே 8 ரிலீஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 எலெக்ஷனுக்கு அப்புறம் புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க வேண்டிய வெப்சைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி tnresult.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் காலையில் 9 மணி அளவில் உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஆல்ரெடி 12ஆம் வகுப்போட விடைத்தாள்கள் திருத்தும் பணி முடிவடைஞ்சு இறுதிக்கட்ட ரிசல்ட் தயாராகும் பணிகள் வந்து மும்முரமாக நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் இறுதிக்கட்ட ரிசல்ட் வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து புதிய அரசு அமைஞ்சது உடனே இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் தேதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மே 8 தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. எலெக்ஷன் டேட் இருக்கிறனால முன்கூட்டியே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமும் இந்த வருஷமும் இல்லை. அது குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு எங்கேயும் வரல. ஸோ உங்களோட ரிசல்ட்டை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து மே 8 புதிய அரசு அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்க வேண்டிய வெப்சைட் www.tnresult.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் 9 மணிக்கு உங்களுக்கு என்ன மார்க் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட், ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக தான் வரப்போகுது. இந்த வருஷம் சென்டம் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கூடுதல் மார்க்கு கண்டிப்பாக உங்கள் ஒருத்தங்களுக்கும் வரும். தேங்க்யூ.